ஐபிஎல் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு குட் நியூஸ். குணமடைந்தார் பிரவிஸ் மற்றும் தல தோனி. சென்னை சூப்பர் கிங் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியும் ஒரு சில நாட்களில் உடற்பயிற்சி பரிசோதனை நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளன. நடப்பு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக ஏற்பட்ட கணுக்கால் தசைப்பிடிப்பு காரணமாக அவர் இதுவரை ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை. தோனி இல்லாத நிலையில் சிஎஸ்கே அணி தனது முதல் 3 போட்டிகளும் தோல்வியை தழுவியுள்ளது. தோனிக்கு நடத்தப்படும் பரிசோதனையின் முடிவை பொறுத்து தோனி இந்த சனிக்கிழமை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள டிசிக்கு எதிரான போட்டியில் அடுத்த ஆட்டத்தில் அணிக்கு திரும்ப வாய்ப்பு உள்ளது. வலைப்பயிற்சியில் பேட்டிங் செய்து எந்த சௌகரியமும் இன்றி செயல்பட்டாலும் 44 வயதான இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனை அவசரப்படுத்த சிஎஸ்கே நிர்வாகம் விரும்பவில்லை. தோனி இல்லாத நிலையில் ஐபிஎல் 2026 தொடரில் சென்னை சூப்பர் கிங் அணி மோசமான தொடக்கத்தை சந்தித்துள்ளது. ராஜஸ்தான் ராயல், பஞ்சாப் கிங் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு ஆகிய அணிகளுடன் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டலில் கடைசி இடத்தில் திணறி வருகிறது. இந்த சீசனில் இதுவரை ஒரு வெற்றி பெறாத 3 அணிகளில் சிஎஸ்கேயும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. 5 முறை ஐபிஎல் கோப்பை வென்ற கேப்டனான தோனி தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் இருப்பதால் நடப்பு சீசனில் முடிவில் ஓய்வு பெறுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. டேவிட் பிரவிஸ் சீசனில் முதல் 3 போட்டியில் காயம் காரணமாக களமிறங்கவில்லை. பயிற்சி அமர்வுகளில் அவர் பக்கவாட்டு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. அதிரடி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் டேவிட் பிரவிஸ் டெல்லி கேபிட்டல் அணியின் எதிரான அடுத்த ஆட்டத்தில் திரும்புவார் என சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஸ்டீவன் ஃபிளெமிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய ஃபிளெமிங், அடுத்த ஆட்டத்திற்கு அவர் தயாராகி விடுவார் என்று நம்புகிறோம். எங்களுக்கு 5 நாட்கள் இடைவெளி உள்ளது. நாங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டு வருகிறோம். திட்டமிட்டபடி இந்த 5 நாட்கள் சென்றால் அவர் தயாராகி விடுவார் என்றார். தோனி பிரவிஸ் அணிக்கு திரும்பினால் சிஎஸ்கே பலம் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த ஐபிஎல்லில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சிஎஸ்கேலேருந்து வெளியேறின மற்ற டீமில் விளையாடக்கூடிய சிஎஸ்கே எல்லா பிளேயருமே அவங்கள வச்சு தான் ஐபிஎல் மேட்சே இந்த தடவை ஜெயிக்கப்படுது என்பது ஒரு கசப்பான உண்மை. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஆகாயம் சொல்கிறது சரியாக இருக்கா என்பது எல்லா மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். இப்போ ஏனெனில் ரிஜ்வி அவருடைய ஆட்டம் என்ன ஆட்டம், கலக ஆட்டம் தான். அவரை கொண்டு தான் 3 மேட்சுமே வெற்றியாச்சு. பேட்டிங்கில் கலக்கிட்டார் டிசி அணிக்காக. அதுபோன்று சிஎஸ்கேயின் செல்லப்பிள்ளை தேஷ்பாண்டே ஜிடிக்கு எதிரான மேட்சில் அற்புதமான டெத் ஓவர் கடைசி ஓவர் போட்டு வெற்றி பெற செய்தார். அவர் போலிங் மூலமே சிஎஸ்கேவுடைய பிளேயர்லாம் எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போய் தான் இந்த அளவுக்கு இந்த ஐபிஎல்லில் ஒரு சுவாரஸ்யமானது போய்கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஐபிஎல் வீடியோவுக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.